உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு கூட இந்த காலை வேளையில் பேசும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்தில் கடந்து வரட்டும், எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரவேசிக்கட்டும், தான் விரும்பியதை செய்து முடிக்கட்டும் தகப்பனே. உடைய கரங்களில் எங்களையும் இந்த நேரத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தயவுசெய்து அமரலாம். இன்றைக்கும் நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 25ஆம் அதிகாரத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படிக்கு இந்த பாலாக் ராஜா பீலேயாம் என்கின்ற அந்த பாகால் தீர்க்கதரிசியை வரவழைக்கிறான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரம் இஸ்ரவேல் மேலே இருந்ததுனால, ஏற்கனவே எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லுகிறது போல காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. அவங்க சபிக்க வந்தவங்க அவங்கள ஆசீர்வதித்து விட்டு சென்றார்கள். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பலர் எழும்பும் பொழுது தேவன் இருக்கிறாருங்கிறத அவர் நிரூபித்தார். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் நிற்கிறத மற்றவர்கள் காணும்படியாக தான் நாம் சென்ற அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் அதுக்கு கான்ட்ரரியாக, அதற்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மேலே அவர் கோபப்படுறார். God's wrath was upon Israel. தேவனுடைய கோபாக்கினை இஸ்ரவேல் ஜனங்க மேலே வந்தது. அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது? வந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றின தேவன், தன் ஜனங்களுக்காக நின்ன தேவன். ஆனால் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் கோவப்படுறார். அப்படி கர்த்தர் கோவப்படுற மாதிரி, அவரை ஹைலி இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு காரியம் இந்த அதிகாரத்தில் நடக்குது. இந்த அதிகாரத்திற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம், have zealous heart for God. ZEALOUS, zealous. தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். zealous heart. பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? பக்தி வைராக்கியம் என்றால் என்ன? எந்த சூழ்நிலையிலும் நான் என் ஆண்டவருக்காக நிற்பேன். I will not compromise with any of the world things அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்தையும் விட்டு ஆண்டவருக்காக நிற்கிறோம் பாருங்க, அதுதான் zealous heart, அதுதான் பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் பக்தி வைராக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். இஸ்ரவேலரை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. தேவனாகிய கர்த்தருடைய மீட்பு அவர்கள் மேலே வந்ததுனால தான் மோசே என்னும் இரட்சகனை அவர் எழுப்பி திரளான இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினார். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் சின்ன சின்ன காரியங்களுக்காக, ரொம்ப ஒரு சில்லியான திங்ஸ்க்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் செய்த பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் மறந்து போனார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சாப்பாட்டுக்காக செங்கடையிலையும் ஆண்டவர் எனக்காக திறந்தாரு, மறந்துட்டாங்க. அதை திறந்தார்னா எனக்கு இன்னைக்கியோட தேவையை அவர் சந்திப்பாரே, மறந்துட்டாங்க. they were very ungrateful. அவங்களுக்கு அந்த நன்றி நிறைந்த இருதயம் இல்லை. ஆனால் அந்த நேரத்துலலாம் ஆண்டவர் அவ்வளோ கோபப்படலை. அவங்க முறுமுறுத்தாங்க. அவங்க என்னை கொண்டு இப்படி வில்டர்னஸில் என்னை கொண்டு இப்படி வனாந்திரத்தில் விட்டுட்டேன்னு மோசே கிட்ட கேட்டாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மேலே வரல. God bless them with the food. ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஏன் கர்த்தருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் மக்கள் மீது வந்தது? நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், சித்தீமிலே தங்கி இருக்கையில், நம்மளுடைய மேப்லாம் பார்க்கும் பொழுது தெரியும். இப்போ அவங்க சித்தீமில் அவங்க தங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்.
ஹார்லட்ரி. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். என்ன? அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படக்கூடாது. என் பிள்ளைங்க என் பிள்ளைங்களோடு தான் இருக்கணும். God has fixed a standard. God has fixed a benchmark. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மோவாபின் குமாரத்திகளோட அவர்கள் அந்நிய மக்கள் ஆயிற்றே. அந்த மோவாபின் மக்களோட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் இது. ஒரு பேர். when harlotry is there, idolatry will come together. வேசித்தனமோ விக்கிரக ஆராதனையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படிக்கு ஜனங்களை அழைத்தார்கள். அப்ப வேசித்தனம் பண்ண தொடங்கும் பொழுது என்ன நடக்கிறது? when they had the sexual immorality, what happened? they directed towards the idolatry. அவர்களோடு சம்பந்தம் கலந்த உடனே என்ன நடக்குது? ஒன்றான பிறகு என்ன நடக்குது? தங்களுடைய தேவனை மறந்து, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்ங்கிற தேவனை மறந்து தேவர்களை வழிபட அவர்கள் போனார்கள். ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக சொன்னார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 ஷமா பிரேயர். ஷமா இஸ்ரேல் அடோனா எலோகினு அடோனா எக்காத் வே ஹாஃப்தா எட் அடோனா எலோஹெகா பெஹ்கோல் லெவாஃப்கா ஓஃப்கோல் நப்ஷிகா ஓகோல் மேயதேகா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வேசித்தனம் பண்ண தொடங்கிய போதோ அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய கண்கள் எல்லாமே மறைக்கப்பட்டது. அவங்க என்ன செய்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க யாரோட பிள்ளைங்கன்னா அவங்களுக்கே தெரியல. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படிக்கு ஜனங்களை அழைத்தார்கள். அப்போ அந்த பாவம் கண்களை மறைத்தது. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஐயோ, ஆண்டவருடைய இருதயம் எந்த அளவுக்கு வருத்தம் அடைந்திருக்கும். இவங்களுக்காகவா நான் என்னுடைய மகனாகிய மோசேவை எழுப்பி அவனை பலப்படுத்தி அவனுக்கு 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உங்களை நான் புறப்பட்டு வர செய்தேனே, என்னை விட்டுட்டு இந்த தேவர்களை பணிந்து கொண்டீர்களா? கர்த்தருடைய மனது துக்கமாக இருக்கும். யோசித்து பார்ப்போமே, கர்த்தருடைய சூழ்நிலையில் நம்மை வைத்து நம்ம யோசித்து பார்ப்போமே, எவ்வளோ நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். யோசித்து கூட பார்க்க முடியல. நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம மெரினா பீச்சுக்கு எத்தனையோ முறை போயிருக்கோம். ஒரு கடல் 2ஆக பிளக்குமா? ஒரு கடல் 2ஆக பிளக்குமா? இது எவ்வளோ பெரிய அதிசயம், மெய்சில் இருக்கிறது. அதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது தான் யாரு, தான் ஜனங்களுக்காக அவர் என்னெல்லாம் செய்ய முடியுன்றதை ஆண்டவர் நிரூபிச்சு காமிச்சார். ஆனால் அப்பேற்பட்ட தேவனை விட்டுட்டு இந்த வேசித்தனம் அவர்களுடைய கண்களை மறைத்தது. கர்த்தர் செய்த நன்மைகள், அவங்க இருக்கிற அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சோர்ஸும் கிடையாது. எங்கேருந்து வரும் சாப்பாடு? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாரு, ரெகுலராக கொடுத்தாரு, டைமுக்கு சாப்பிட்டாங்களே. அதெல்லாம் அவங்க யோசித்து பார்க்கல, மறந்துட்டாங்க. they were ungrateful. அந்த அன்கிரேட்ஃபுல்ங்கிற அந்த சின்னோடு கூட இல்லாம இந்த ஹார்லட்ரி, இந்த வேசித்தனம் கூட சேர்ந்துருச்சு, செக்ஷுவல் இம்மாரலிட்டி கூட சேர்ந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல இது ட்வின்ஸ். செக்ஷுவல் இம்மாரலிட்டிக்கு கூட விக்கிரக ஆராதனை அப்படியே பின்னாடி வரும். விக்கிரக ஆராதனைக்கு கூட செக்ஷுவல் இம்மாரலிட்டி வரும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைப்புடையது. இதை செய்ததுனால அவங்க அடுத்துக்கு போயிட்டாங்க.
3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். கிளியரா சொல்லியிருக்கேன், எந்த விக்கிரகத்தை அவங்க பற்றி கொண்டார்கள். இதற்கு முன்னாடி பார்த்தோம், கோல்டன் காஃப். ஆரோனுடைய தலைமையில் இந்த மக்களுடைய அந்த கூக்குரல் கேட்க முடியாமல் ஆரோன் என்ன பண்ணுறாரு, எல்லா நகைகளும் வாங்கி போடுறாரு. அது ஒரு பொற்கன்றாக அது வருது. அந்த பொற்கன்று குட்டியை அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வணங்குறாங்க. அது they just worship. ஆனால் இந்த இடத்துல அவங்க இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, பற்றி கொண்டார்களாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், பற்றி கொண்டார்கள். they joined. அப்போ ஆண்டவரை விட்டுட்டு, எப்படி ஆண்டவரை விட்டுட்டு இந்த பாகால் பேயோரை அவர்கள் பற்றி கொண்டார்கள். இதனால என்ன நடக்குது, இஸ்ரவேல் மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டது. தட்ஸ் இட். இவ்வளோ நாள் இரக்கமுடைய தேவன், இவ்வளோ நாள் அவனுங்க பண்ணுற எந்த முறுமுறுப்பு அதை எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுக்கு நன்மை செய்து வருகிற தேவன், இந்த நேரத்தில் கர்த்தருடைய கோபம் மூழ்கிறது. தேவஜனமே, நம்மளால் எந்த விஷயத்தை வேணாலும் நம்மளோட லைஃப்பில் சமாளிக்க முடியும். we can manage, we can have an alternative. ஓகே, இது இல்லையா, இது ஓகே நம்ம பண்ணிக்கலாம், இது மேனேஜ் பண்ணிக்கலாம், இது மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் காட்ஸ் wrath, ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வந்துச்சுன்னா we cannot manage, we cannot sustain. எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுங்க. அந்த ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே மூளாதபடிக்கு, ஆண்டவரை நாம் பரீட்சை பாராதபடிக்கு, ஆண்டவரை கோபம் மூட்டாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே பொருந்தும். ஆண்டவரை கோபம் மூட்டுற மாதிரி நம்ம ஏதாவது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் செய்கிறோமாங்கிறத நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கிறணும். நான் ஆண்டவரை கோபம் மூட்டுறேனா, இது நான் பண்ணுறதுனால ஆண்டவருக்கு இரிட்டேஷன் ஆகுமா? we need to check ourselves and balance our life. இவங்க மட்டும் இந்த காரியத்தை பண்ணல. ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். என்ன நடக்குது, இந்த ஐடலட்ரி அண்ட் த செக்ஷுவல் இம்மாரலிட்டி பற்றி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. எப்படி இதுவும் அதுவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராஜாவாகிய சாலமோன், அவன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், அடுத்தது ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்க கூடாதுன்னு ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக சொன்ன பிறகு, யார் இவரு, ஞானி, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட the very blessed king, the very wealthiest king. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சுட்டாரு. இங்கே பல பிள்ளைகள் இருக்கீங்க, பல பேர் வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, பல சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க. தேவனாகிய கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் அந்நிய நுகத்தோடு நாம் பிணைக்கப்படுவது. we cannot change them. நம்மளால இன்னொருத்தருடைய காரியங்களை, வேல்யூ சிஸ்டமை நம்மளால மாற்ற முடியாது. இருதயத்தை வழுவி போகத்தான் அவங்க செய்வாங்க. இங்க என்ன நடக்குது நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. ஆண்டவர் எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்க அவங்க கிட்ட போக கூடாது, அவங்க உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, வர கூடாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். எங்க தான் அது லீட் பண்ணோம், நீ இது வரைக்கும் வந்துட்டல, வா என்னோட சாமியை நீ என்ன பண்ணு, கும்பிடு. அவர்கள் நிச்சயமாய் என்ன செய்வாங்க, தங்கள் தேவர்களை பின்பற்றும்படிக்கு உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனை ஆட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். This is the reason. ஏன் ஆண்டவர்
ஏன் அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படக்கூடாது? உன்னையே அவங்க வழுவி போக பண்ணிடுவாங்க, உன்னையும் ஆண்டவருமே அவங்க பிரிச்சுடுவாங்கப்பா. அதுக்கு தான் ஆண்டவர் நீ அந்த பக்கமே போகாதன்னு சொல்றார். மேலும் பார்க்கும் பொழுது சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவனுக்கு பலன் இருக்கிற வரைக்குமே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா வயது சென்ற போதும் ஃபுல்லா அவ்வளவுதான், அவர் அப்படியே டீவியேட் ஆயிட்டார். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. God is searching for the integrity. God is searching for the integrity. உத்தமமான இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் சர்ச் பண்றாரு. இப்போ நம்ம இந்த கான்டெம்பரரி வேர்ல்ட்ல, இந்த கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நிகழ்காலத்துல கூட ஆண்டவர் உத்தமமான பிள்ளைகளை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் பிள்ளைங்க எனக்காக எந்த சூழ்நிலையிலும் நிற்கிறாங்களா? He is searching for the integrated people. என்ன நடக்குது திரும்பியும் நம்ம பார்க்கிறோம். சாலமோன் சீதோனியரின் தேவி யாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். ஐயோ, ஆண்டவருடைய இருதயம் எந்த அளவுக்கு மனமடிவாயிருக்கும். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He did every evil against God. அப்பொழுது சாலமோன் எஸ்ரேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியருடைய அருவருப்பாகிய தாமோசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். பாருங்க எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஒரு லைஃப் பார்ட்னரால லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் பாருங்க. யாரு சாலமோன் ராஜாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த அஸ்தரோத்துக்கு அந்த மோலோக்குக்கு என்ன பண்றாங்க? பீடம் கட்டுறாங்க, மேடை கட்டுறாங்க. அருவருப்பு. இப்படி தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியான தங்கள் ஸ்திரீகள் எல்லாருக்கும் பாகவும் செய்தான். 1 இல்ல 2 இல்ல, எத்தனை பேர் நம்ம பார்த்தோம்? 700 மனையாட்டிகளும் 300 மறைமனையாட்டிகளும் மொத்த பேரும் ஆண்டவர் கிட்ட இருந்து சாலமோனை பிரிச்சுட்டாங்க. ஆகியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு வார்னிங் கொடுப்பார். He always warns his people. இந்த காலவேளையில் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்னிங் தான். அந்த பக்கம் ஒரு நம்மளுடைய எல்லா காரியத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, நம்முடைய கண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, நம்மளுடைய கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த சைடு இருந்தால் கூட we should have a zealous heart for God. அப்போ நமக்குள்ள தேவனுக்கான பக்தி வைராக்கியமான இருதயம் நமக்கு வேண்டும். நம்ம யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? யாருடைய இரத்தத்தினால தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார்? இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச காலகட்டத்துக்காக நித்தியமா நம்ம வாழ போகிற வாழ்க்கையை நம்ம எழுந்திடக்கூடாது. தேவச்சனமே, வேதவசனம் எத்தனை நாள் நமக்கு ஆயுஸ் நாள்னு சொல்லுது? சொல்லுங்க. 70, பலத்தின் மிகுதியால் 80. அப்போ இந்த வாழ்கிற இந்த கொஞ்ச நாளுக்காக, இந்த உலகத்தை நம்ம வாழ்கிற கொஞ்ச நாளுக்காக நித்தியமா ஆண்டவரோடு கூட வாழ்கிற அந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எழுந்துட முடியுமா? We should have zealous for God. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு வேண்டும். மேற்கொண்டு பார்க்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படிக்கு நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய்யனர். God is disciplining through his leader. தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே மூலமாக டிசிப்ளின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றார். அவருடைய காரியத்துக்கு விரோதமாக செய்தவங்கெல்லாம் யாரு? முதல்ல தலைவர்களை கேதர் பண்ண சொல்றாரு. அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போட, அவங்கள கொண்டு வா, bring them.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் நோக்கி மோசே சொல்கிறார், நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள். தெர் இஸ் நோ அதர் சொல்யூஷன். அவங்கள என்ன பண்ணிடுங்க? கொன்று போடுங்க. ஆண்டவரை விட்டு வலிவி போனவங்க யார் யாரோ அவங்கள என்ன பண்ணிடுங்க? கொன்று போடுங்கள் என்று சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல வந்தது. நமக்கு தெரியும், ஆண்டவருடைய கோபம் வரும்பொழுது என்னெல்லாம் இந்த வேதாகமத்தில் நடந்ததுங்கிறத நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர் தான், ஆனால் அதே நேரத்தில் தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக அட் எனி எக்ஸ்டென்ட் ஹீ கேன் கோ. அவருடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்துட்டாரே, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவர் போய் நமக்காக கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் God cannot compromise with these things. அவரால் காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காரியம். அதை காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுங்க. விக்கிரக ஆராதனை. அந்த விக்கிரக ஆராதனைக்கு லீட் பண்ணுற வழி என்ன அப்படின்னா வேசித்தனம். ஸோ காட் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். அப்போ எல்லா லீடர்ஸையும் அவங்க கூப்பிட்டு ஓப்பனாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதர்களை கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் நடக்குது. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் ராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு அழுது கொண்டே நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போனது. பினகாஸ் ஸ்டுட் ஃபார் காட். இந்த பினகாஸ் யாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த பினகாசனுடைய பெயர் இதற்கு முன்னாடி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பினகாஸ் யார்? இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடக்கும் பொழுது எத்தனையோ பேர் அங்கே இருக்காங்களே, எத்தனையோ கோத்திர பிதாக்கள் அங்கே இருக்கிறாங்களே, ஆனால் இந்த பினகாஸ் ஆண்டவருக்காக நின்று இந்த ஆண்டவருடைய கோபம் அவங்க மேலே வர்றதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வேலை உடனே செய்கிறார். There need to be an action. நம்ம சும்மா பேசிட்டே இருந்தோம்னா, நம்ம சும்மா கேட்டுட்டே இருந்தோம்னா மட்டும் போதாது. There must be an action. He did that action. என்ன ஆக்ஷன் அவர் பண்ணாரு? அந்த பாவத்தில் பிடிப்பட்டவர்களை, பாவம் செய்து கொண்டிருந்தவர்களை தன்னுடைய ஒரு ஈட்டியை தன்னுடைய கையில் பிடித்து அவர்கள் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். Pinehas had zealous for God. அவர் அதை செய்து முடித்த பிறகுதான் அந்த வாதையானது நின்று போனது என்று சொல்லுகிறது. அந்த வாதையினால எத்தனை பேர் மரித்தார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. 24,000 பேர் அந்த வாதையினால மரித்து போயிருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய அந்த கோபாக்கினைய அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மோசே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். பாருங்க, மோசே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, லீடர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அந்த லீடர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை இம்மீடியட்டா ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பினஹாஸ், the son of Eleazar, the son of Aaron the priest. இந்த பினகாஸ் யாரு? ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகனாகிய பினகாஸ். தேவஜனமே, இங்கே நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வராக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அந்த பண்புகள் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியணும். நம்ம பிரித்து எடுக்கப்பட்டவர்கள்ங்கிறது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். we can
நம்ம எல்லாருக்கூடயும் கம்யூனிகேட் பண்ணலாம், எல்லாருக்கூடயும் பேசலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் we are the chosen generation. நம்ம பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு நம்ம பசங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியணும். பசு மரத்து ஆணியை போல நம்ம பிள்ளைங்களோட இருதயத்தில் பதிய வேண்டும். நான் கர்த்தருக்காக வேறு பிரித்து எடுக்கப்பட்டவன். அப்போ ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசருடைய மகனாகிய பினகாசுக்குள்ள கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபேமிலியில் அதை ஊட்டி அவனை வளர்த்துருக்காங்க. சும்மா தானா ஒரு பிள்ளைக்கு எதுவுமே வந்துடாது. சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் எது வரைக்கும் வருமா? சுடுகாடு வரைக்குமா? அப்போது அந்த பிரின்சிபல்ஸ் எது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க? லாஸ்ட் பிரெத் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் எழுந்து இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும் நம்ம தாய்மார்கள் நம்ம சொல்லும் பொழுது, வீட்டில் இருக்கிற தந்தை சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அப்பொழுது முதிர் வயது வரைக்கும் அவன் அதை விடாதிருப்பான். ட்ரெயின் த சைல்ட் என்று வேதாகமம் சொல்லுகிறேன். அப்போ இந்த பினகாசை நிச்சயமாகவே அவங்களுடைய பேரண்ட்ஸ் நல்ல முறையில் வளர்த்துருக்காங்க. அப்போ அவனுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் அப்படிங்கிற அந்த ஜெலஸ் ஹார்ட் அவருக்குள்ள நல்லா வளர்ந்து 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 வந்திருக்கு. அதனால தான் மோசஸ் சொன்ன உடனே he jumped into the action immediately. கர்த்தருக்காக உடனே இம்மீடியட்டாக ஆக்ஷனில் ஜம்ப் பண்ணி அவர் அந்த ஈட்டியை எடுத்து அந்த பாவம் செய்த 2 பேரையும் அவர் உருவ குத்தி போடுகிறார். அது பிறகுதான் அந்த வாதையானது நிறுத்தப்பட்டது. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த பக்தி வைராக்கியம், இந்த ஜெலஸ் ஹார்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பக்தி வைராக்கியம்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம்? இந்த பக்தி வைராக்கியத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்ணிக்கலாம்? எப்படி நம்ம வளர்த்து கொள்ளலாம்? கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இருக்க வேணும். ஏன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உலகம் நம்மை இழுத்து வேற ஒரு டைரக்ஷனில் நம்மளை கூட்டு போகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் வரலாம், ஒரு ஈவெண்ட் வரலாம், அதில் நம்ம வழுவி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்க வார்ன் பண்ணுவாங்க. நோ, நீ போகக்கூடாது, நோ, நீ செய்யக்கூடாது, நீ வேற, அவங்க வேற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்தி வைராக்கியத்தை இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம கல்டிவேட் பண்ணணும், நம்ம வளர்த்துக்கணும். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோம்? சபைக்கு வந்தால் தான் நமக்கு சத்தியம் கேட்போம், சபைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை வரும். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணணும்ல, நம்ம வேற இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். இல்லைனா we will be like common people in the world. அப்படி எல்லாரும் அப்படியே சாதாரணமாக இருப்போம். இல்லை, we are all God's chosen generation. கர்த்தர் உன்னை ஒரு பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்துக்காக உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த நோக்கம், அந்த தீர்மானம், அந்த சித்தம் நிச்சயம் நிறைவேறும். அது வரைக்கும் நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம் நமக்குள்ள வேணும். God is seeing the heart. இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும்னு சொல்லி வசனமும் சொல்லுது. நம்ம என்ன காரியத்தை குறித்து நிறைய நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது, என்ன காரியங்கள் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன்னா பிஸ்னஸ் பற்றியே பேசுவாங்க. ஏன்? அவங்க ஹார்ட் ஃபுல்லாக பிஸ்னஸ் டெக்னிக்ஸு, பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான் இருக்குது. ஒரு டீச் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அவங்க அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஹார்ட் ஃபுல்லாக அது தான் இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளையுடைய இருதயத்தில் யார் இருக்காங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் யார் இருக்காங்க? அப்போ அவங்க அதை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க, அதை பற்றி மட்டும் தான் மெடிடேட் பண்ணுவாங்க. நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் உன் கால்களுக்கு தீபமோ உன் பாதைக்கு
வெளிச்சமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் பற்றி நம்ம யோசித்தோம்னா மாத்திரம்தான் நம்மளுக்கு பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம் இருக்கும். இல்லைன்னா பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம் எங்கேருந்தோ தானாக வந்துடாது. We need to meditate the word of God. We need to sit at the God's feet. We need to pray. We need to engage ourselves in all the church activities. இங்கே இத்தனை குழந்தைகள் வந்திருக்கீங்க. Good, very good. I appreciate you. I appreciate you. அப்போ கர்த்தருக்காக நம்ம நிற்கிறோமா? அதை தான் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கார். கர்த்தருடைய ரகசிய வருகை வரப்போகுது. அவர் யாரையோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரப்போகிறது இல்லை, தன்னுடைய மனவாட்டியை கூட்டி போக அவர் வரப்போகிறார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணை மூடுங்க, கண்ணை தரங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த 1 second he is going to take all his brides, அவருடைய மனவாட்டிகளை அவர் கொண்டு செல்ல போகிறார். அந்த லிஸ்ட்டில் நம்மளும் என்ன பண்ணிடணும்? போயிடணும். அப்போ அந்த பக்தி வைராக்கியம்ங்கிறது இப்போ எப்படி நம்ம ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்கிறோம், நம்ம வாட்ச் கட்டிக்கிறோம், அது மாதிரி பக்தி வைராக்கியம்ங்கிறது நம்ம இருதயத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், பப்ளிக் பிளேஸில் இருந்தாலும், சர்ச்சில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும், கர்த்தருக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த தாட் நமக்குள்ள வேணும். நம்மளால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷன் என்ன பண்ணுவான்? முகத்தை மட்டும்தான். ஆண்டவர் கிளியராக தெரியும் உண்மையிலே இவங்க பக்தி வைராக்கியமாக இருக்காங்களா இல்லையா. பிகாஸ் God saw the heart of Pinehas and God is honoring for his zeal. 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்குறோம். கர்த்தர் பினகாசை ஹானர் பண்ணுறார். அப்போ ஆண்டவருக்கு இருதயம் தெரியும், மனுஷங்களுக்கு முகம் மட்டும்தான் தெரியும், சும்மா பேசுறது மட்டும்தான் தெரியும். இல்லை அவங்களுக்கு உண்மையிலே பக்தி வைராக்கியம் இருக்கா, அவங்க பக்தி வைராக்கியமாக இருக்காங்களா, God knows it. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசேயை நோக்கி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பதினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆண்டவருடைய கோபத்தை என்ன பண்ணிட்டாராம்? பினகாசு திருப்பிட்டாராம். He turned back the wrath of God from Israel people. இஸ்ரவேல் மேலே இருந்த கோபத்தை யார் திருப்பினது? அந்த ஒரு சின்ன ஆக்ஷன், அவர் செய்த அந்த ஒரு செயல்னால கர்த்தருடைய கோபம் தணிந்தது. நம்ம நிறைய நேரம் பார்த்துருப்போம். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம கோபமாக இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தருடைய ஒரு ஆக்ஷன், யாராவது ஒருத்தருடைய ஒரு கன்வின்சிங் ஸ்கில் நம்மளுடைய கோபத்தை என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணும். அப்படியாகத்தான் ஆண்டவருடைய ராத்தை, ஆண்டவருடைய கோபத்தை இந்த பினகாசனுடைய செயலானது கண்ட்ரோல் பண்ணிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க? இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். I give to him my covenant of peace, and it shall be to him and his descendants after him a covenant of an everlasting priesthood. தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அப்ப பாருங்க, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் அவங்களுடைய சந்ததிக்கு கொடுத்துருக்கு. ஒன் ஆக்ஷன் கேன் சேஞ்ச் the whole generation. நம்ம பண்ற ஒரே ஒரு செயல் நம்முடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதத்திற்கு வழியாக அமையும். இந்த பினகாஸ் பாருங்க, அவ்வளோ பேர் அங்கே நிற்கிறாங்க, அவ்வளோ லீடர்ஸ் அங்கே நிற்கிறாங்க. பினகாசை விட வயசில் மூத்தவங்க கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரையும் தாண்டி ஆளா இம்மீடியட்டாக அந்த சொல்யூஷன் அவர் கையில் எடுக்கிறார். சில நேரம் நம்மளுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் வராது. ஐயோ நம்ம இதை செஞ்சோம்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்க,
ஐயோ நம்ம இதை செஞ்சோம்னா இவங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, நம்ம இந்த மாதிரி பண்ணலனா அவங்க கோச்சிக்குவாங்களோ. நோ நோ நோ, டோன்ட் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. கர்த்தருக்காக நாம் நிற்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை நேசிக்கலாம், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் அவர்களோடு கூட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் பினகாஸ்க்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. He was passionate about the things that belong to God. பேஷன்னா என்ன? ஒரு நம்ம சொல்லுவோம், எனக்கு டான்ஸ் தான் என்னோட பேஷன், பாடுறது தான் என்னோட பேஷன், ட்ராயிங் தான் என்னோட பேஷன். என்ன அது மேலே ஒரு வேட்கை, ஒரு தனியாத ஒரு தாகம், அதுதான் பேஷன் சொல்லுவோம். அப்போ அது மாதிரி ஆண்டவர் தான் அவரோட பேஷனாக இருந்திருக்காரு. ஆண்டவருடைய காரியங்கள் தான் அவருக்கு பேஷனாக இருந்திருக்கு. அதனால தான் இம்மீடியட்டாக அவருடைய இருதயம் ஃபுல்லாக ஆண்டவர் ஆண்டவர்னு இருந்ததுனால தான் இம்மீடியட்டாக அவர் களத்தில் இறங்கினார். ஓகே, ஏன் ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன், நான் செய்கிறேன், நான் பிகின் பண்ணுறேன் இந்த வேலையை. த போல்ட்னஸ் பினகாஸ்குள்ளே இருந்தது. அப்போ இந்த காரியம் பினகாஸ்க்கு மாத்திரம் இல்லை, பினகாஸ்க்கு பின் வருகிற சந்ததியாருடைய சந்ததிக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங்கை கொடுத்துட்டார். அப்போ உன்னுடைய பக்தி வைராக்கியம் உனக்கு பின் வருகிற உன் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய ஸ்தானத்தில் நம்ம நின்றோமானால், கர்த்தருக்காக நின்றோமானால், இது உனக்கு பின்னாடி வருகிற சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவருடைய இருதயத்தை நம்மளால் குளிர பண்ண முடியும், ஆண்டவரை நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியும். அப்போது நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொள்ளுகிற ஒரு காரியம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கு நம்ம விட்டு போகணும். பணம், காசு, சொத்து, சுகம் இதையெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்து விட்டு போகும். மேற்கொண்டு நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த 2 பேர் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம இந்த 6ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் காமனாக சொல்லிட்டாங்க, இஸ்ரவேலில் ஒருத்தவங்க மீதியானிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 14ஆம் வசனம் 15ஆவது வசனத்தில் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க. என்ன பேர், யாரோட குமாரன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. மீதியானிய ஸ்திரீயோட குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் பிறந்த வம்சத்தில் ஒரு பிரபுமாய் இருந்தான். அப்போது அந்த ஹோல் அவங்களுடைய மொத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் யாருன்னு நமக்கு தெரியல, பட் இவங்க யார், இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய வம்சங்கிறது கிளியராக வந்துருச்சு. அப்போ இவங்க ஏன் இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் நபரை நம்ம குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய வைராக்கியம் இல்லை, இட் வாஸ் மிஸ்ஸிங். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, சோரம் போயிடுச்சு. அவங்களுடைய இருதயமானது என்ன ஆயிடுச்சுன்னா சோரம் போயிடுச்சு. அப்போது பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டிய விதத்தில் நம்ம இந்த பீரியடில் நம்ம வளர்க்கலன்னா கஷ்டம். 5 விளையாதது 50 என்ன பண்ணாது, விளையாது. அப்போ இப்போ நீங்கள் அந்த பிள்ளைங்க ஒரு களிமண் மாதிரி, யூ கேன் மோல்ட், யூ கேன் டர்ன், யூ கேன் ட்விஸ்ட், யூ கேன் டூ எனிதிங். அவங்களோட வேல்யூ சிஸ்டம் இன்னும் பில்ட் ஆகலை. ஆனால் மெல்ல மெல்லமாக அவங்களோட வேல்யூ சிஸ்டம் பில்ட் ஆகி அவங்க ஒரு அடல்ட்ஹுட்குள்ளே அவங்க போயிட்டாங்க, பெரியவங்கள ஆயிட்டாங்கன்னா யூ கேனாட் சேஞ்ச். அப்போ அதற்குள்ளவே நம்ம கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய குலத்துக்கே ஒரு இழுக்கான ஒரு பெயரை இவங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் என்ன, சிம்ரி. அடுத்தது குத்துண்ட மீதியானுடைய ஸ்திரீயினுடைய பெயர் நம்ம பார்க்கும் பொழுது கஸ்பி. அவள் சூரின் குமாரத்தி. அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாய் இருந்தான். சரி, இப்போ இவங்க 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு பைபிள். ஆனால் அடுத்தது தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் மீதியானரை நோக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, மீதியானரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் என்று சொல்கிறாங்க.
நம்ம 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தெரியும் அவர்கள் எப்படி போரிட்டார்கள். இந்த சம்பவம் அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்டு அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுனுடைய குமாரத்தின் சந்ததியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினாலே உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றான். தேவஜனமே, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். We should be very careful. God's spirit is dwelling among us. அவர் நமக்கு நடுவில் மாத்திரம் கிடையாது, அவர் நமக்கு உள்ளவும் இருக்கிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். உங்களுடனே யாரு? இப்போ நம்ம இத்தனை பேர் இங்கே சபையில் கூடி வந்திருக்கிறோம். நம்ம நடுவில் ஆண்டவர் இருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு உள்ளவும் ஆண்டவர் இருக்கார். இப்போ இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த காரியத்தில் இந்த பினஹாசை போல பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம் நமக்கு வேணும். கர்த்தருக்காக நிற்கிற அந்த போல்ட்னஸ் நமக்குள்ள வேணும். ஒரு தவறு செய்கிறவர்கள் ரொம்ப துணிச்சலாக போய் தவறு செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருக்காக நிற்கிற அந்த போல்ட்னஸ் இல்லை, குறைந்து கொண்டே வருகிறது. நோனா நோ அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே நம்ம செய்யலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. But God is searching for His people with zealous heart. God is searching for that one person. அவருடைய கோபத்தை, அவருடைய உக்கிரத்தை மாற்றின பினகாஸ் போல அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிட்டு இருக்கார். அந்த ஒரு மனுஷன் அந்த முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறி போனான். அந்த ஒரு மனுஷன் அந்த முழு இஸ்ரவேலுக்கும் ஆசீர்வாதமாக மாறி போனான். அந்த ஒரு மனுஷன் அவன் சந்ததி, பினகாஸ்க்கு பின்னாடி வர சந்ததிக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறி போனான். தேவஜனமே, the choice is yours. God does not force. ஆண்டவர் நம்மளை கம்பெல் பண்ண மாட்டார். நீ இதை பண்ணி தான் ஆகணும், நீ இதை செஞ்சு தான் ஆகணும். He does not compel. The choice is yours. நாம தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருக்க போகிறோமா? நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற டெசிஷன், இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருக்கென்று ஆராதனை செய்வோம். உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. நம்ம ஆண்டவரிடத்தில் உலகத்தில் அநேக காரியங்கள் பாவங்களும் நெருதலும் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தரிடத்தில் நாம் பரிசுத்தத்தை கேட்ட ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும்ப்பா. இந்த உலகத்தில் அசுத்தங்கள் நிறைந்தாலும் தகப்பனேப்பா, எனக்கு ஆசை போல என்னை நான் பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாமா? பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரோபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி
பாவினானையா தேவா இரக்கம் செய்ய உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்க தகப்பனே. இன்னும் மண்டை கிட்டி சேரும் ஐயா, இன்னும் மண்டை கிட்டி சேரும் ஐயா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த குற்றம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். இவ்வேளையில தேவனாகிய கர்த்தர் எங்க மத்தியில என்னுடைய இருதயத்துக்குள்ள கடந்து வாங்க என்று ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவரை பற்றி கொள்ள போகிறோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்ப போகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்க மத்தியில நீர் கடந்து வாரும் ஐயா. அருபியே அருபியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ அருபியே இவ்வேளையில் அடிய நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் என் ஆகமம் 25ஆம் அதிகாரத்தோடு அப்பா உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை பரிசுத்தத்தை காத்து கொள்ள உமக்கென்று பக்தி வைராக்கியமாக நாங்கள் எழும்ப இன்று கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் மேலுண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்கள் நம்மோடு என்ன இடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இஸ்ரவேல் மோவாபியர்களோடு கலந்து பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் மூண்டதினால் அவர்களை அழிக்க தேவன் சித்தமாயிருந்தார். அப்பொழுது எலியாசாரின் மகன் பினகாஸ் எழுந்து அவர்களை கொன்று நியாயம் தீர்த்ததினால் தேவனுடைய உக்கிரத்தை அவன் திருப்பினான் என்று கூறப்படுகிறது. இந்த வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இந்த தலைமுறையில் அநேக பினகாஸ்கள் எழும்ப வேண்டும். அவர்கள் தேவனை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்பவர்களாக, தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பினகாஸ் எப்படி அந்த சூழ்நிலையை கையாளுகிறான், எந்த கடினமான சூழ்நிலையிலும் அவன் தடுமாறாமல் எப்படி எதிர்கொண்டான் என்று இந்த வசனங்களோடு நம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய குடும்பத்திலும், நம்முடைய வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேசத்திலும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு கடினமான சந்தர்ப்பங்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இப்போதும் பினகாஸ் எப்படி தேவனுக்கு என்று எழும்பி பக்தி வைராக்கியமாக நின்று தன்னுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எழுந்து நின்றானோ, இப்பொழுதும் பினகாசின் இருதயத்தை போல நமக்கும் தேவன் அருள வேண்டும் என்று அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக எல்லா கடினமான சூழ்நிலை மேற்கொள்ள தேவன் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தரும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். இதனால் கர்த்தருக்கு என்று நாம் பக்தி வைராக்கியம் பாராட்டுபவர்களாக நாம் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் இன்று நமக்கு தர வேண்டும் என்று நாம் முன்பதாக கடந்து வந்து தேவனிடத்தில் நம்மை ஒப்புவித்து நம்முடைய பக்தி வைராக்கியத்தை நாம் தேவனுக்காக காண்பிக்கலாமா? இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வரலாம். நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே, இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதில் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்துக்கிறார். மகனே, நீ பினகாசை போல எனக்காக பரிசுத்தத்துக்காக நீ எழும்ப போகிறாயா? இல்லை இஸ்ரவேலரை போல உலகத்தார் போல திரும்பவும் மீண்டும் மீண்டும் வேசித்தனத்துக்கு உன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள போகிற? கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிறார். கர்த்தர் நம்மளை விரும்புவது நாம் ஒவ்வொருவரும் பினகாசாக எழும்ப வேண்டும். பினகாஸ் என்றால் என்ன? பினகாஸ் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினவன்.
எல்லாரும் பாவம் செய்த போது கூட தன்னை பரிசுத்தத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவன். இஸ்ரவேலில் அநேகர் பேர் பாவம் செய்தாலும் தன்னை தேவனுக்காக அர்ப்பணித்து, நான் இந்த உலக வாழ்க்கையில் என்னை ஈடுபடுத்த மாட்டேன், கர்த்தர் என்னை பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறார், நான் பரிசுத்தமாக இருப்பேன் என்று தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காட்டின நண்பன். அவனை போல இன்னைக்கு நம்ம மாற ஆண்டவரான கேட்குமாப்பா. அந்த பினகாச பக்தி வைராக்கியத்தை தாங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் சுற்றி இருக்கிற உலகம் முழுவதும் பாவங்களும் ஆண்டவரே நிறைந்திருக்கிறதப்பா. எங்கு பார்த்தாலும் பாவங்களும் வேசித்தனங்களும் தகப்பனே நிறைந்திருக்கிறதப்பா. இந்த பாவமான உலகத்தில் நாங்கள் வாழ்கிறப்பா. ஆனாலும் எங்களை அந்த பினகாசின் பக்தி வைராக்கியத்தை எங்களை தாங்கப்பா. நாங்கள் ஒருபோதும் எங்களை வேசித்தனத்துக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உட்படுத்தக்கூடாதப்பா. நீர் கொடுத்த சரீரம் அது வெளியேற பெற்றதுப்பா. நீர் கொடுத்த சரீரம் அது வெளியேற பெற்றதுப்பா. நீர் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கை அது வெளியேற பெற்றதுப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறீங்களப்பா. எங்களை ஒவ்வொரு நீ ஆசாரியராக அழைச்சிருக்கீங்களப்பா. எங்களை ஒவ்வொரு நீர் லேவியராக அழைச்சிருக்கீங்களப்பா. நாங்களும் அதை செய்யக்கூடாதப்பா. ப்ளீஸ்ப்பா எங்களை அந்த பரிசுத்தை தாங்க ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல இருபத்தின் ஆழ்த்து நம்ம கேட்போமா. இன்னைக்கு நம்ம கேட்ட ஒவ்வொரு நம்ம வெறுமையாக போகும்போதில் அந்த பினகாசன் கொடுத்த பக்தி வைராக்கியத்தை தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கு நிரப்பி நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருக்கு தேவன் அந்த விசேஷத்தை ஆவினால் நம்ம நிரப்ப போகிறார். இன்னைக்கு நம்ம கத்திரத்தில் நம்மளை தாமே அப்படியே ஒப்படைத்து ஆண்டவரத்தை கேட்போமா. ஆண்டவரை என்னை உங்களை போல மாற்றுங்கப்பா. நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தீங்கப்பா. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறப்பா. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறப்பா. என்னை உண்மை போல மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமத்தை நம்ம கேட்கலாமா. வாழ்ந்தாலும் ஓடுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். சொல்லமாப்பா. என் வாழ்க்கையில நான் வாழ்ந்தாலும் ஓடுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா. என்னையே உமக்காக தந்தீரையா. உங்களை போல பரிசுத்தமா மாற்றுங்கப்பா. எல்லாம் வாய்களை தீர்த்து ஆழ்த்து சொல்லாமா. வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும் இதயத்தின் ஆழ்த்துதப்பா. நான் வாழ்ந்தாலும் ஓடுதான், நான் மரித்தாலும் ஓடுதான். அப்பா பிதாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா எங்களை உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை சுற்றி அப்பா எங்களுக்கு எதிராக ஏற்படும் எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த டெம்டேஷனாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் பினகாசை போல உமக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா ஒருவேளை உங்களுடைய வழியில் இருந்து நாங்கள் பின்மாறி போனவர்களாய் காணப்பட்டால் இந்த விசை ஒரு மாசை மாத்திரம் எங்களை மன்னிக்கும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கென்று எழும்பக்கூடியவர்களாக, உமக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாக எங்கள் சந்ததிகளும் அப்பா எங்கள் சந்ததியின் சந்ததிகளும் உமக்கென்று பக்தி உள்ளவர்களாக காணப்பட இந்த வேளையில அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதபடி உமக்கென்று வைராக்கிய வாஞ்சையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்போ உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய பக்தியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை மாத்திரமே பற்றி கொண்டிருக்கக்கூடிய வைராக்கியம் உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க டாடி. இந்த வேளையில ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளையும் அவர்களுடைய சந்ததிகளையும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எப்படி பினகாஸ் உமக்கென்று பக்தி வைராக்கியமாக நின்ற பொழுது அவருடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டீரோ, இப்பொழுதும் தகப்பனே அப்பா எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உம்முடைய
கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடியவர்களாக எழும்ப என் தேவன் தாமே அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள இருதயத்தை இந்த வேளையில் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மைதானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். தேவஜனமே, இன்றைக்கு நாம் தியானித்த இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கோபம் உக்கிர கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படிக்கு நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படிக்கு செய் என்றார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களை டிசிப்ளின் பண்ணுறார். பல நேரத்தில் நமக்கு டிசிப்ளின் பண்ணால் நமக்கு பிடிக்கிறது இல்லை. we don't like discipline, we don't like to be disciplined. ஆனால் இந்த வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவம் செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படிக்கு, ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, God wants to hang the people. அவங்கள தூக்கி போடுன்னு அவர் சொல்றது, God wants to hang the people in front of all. மீதி பேருக்கு முன்னாடி குற்றம் செய்தவர்களை அவர்களை தண்டிக்க வேண்டும்ங்கிறது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். If you want to lead a blessed life, நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்ம எல்லாருக்குமே ஆசை தான். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா டிசிப்ளின்டு லைஃப். இப்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற நம்முடைய தலைவர்கள், இந்த இடத்துல தேவன் மோசே என்கிற தலைவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஜனங்களெல்லாம் கூட்டி கொண்டு வந்து சூரியனுக்கு எதிரே அவர்களுடைய சன்னிதானத்தில் தூக்கி போடு, அவங்கள தூக்கி போடும்படிக்கு சொல்றாரு. இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷனை கொடுக்கணும். அவருடைய காரியங்களை நின்று நிதானிக்கக்கூடிய ரெவலேஷன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். கடைசி காலத்தில் வாழுறோம். பல விதமான காரியங்கள் நம்முடைய கண்களை மறைக்கிறது. டிசிப்ளின் லைஃப்குள்ளே நம்மளால் போகிறதுக்கு முடியல. நம்மளுடைய லீடர்ஸ் நம்மளை டிசிப்ளின் பண்ணும் போது அதுக்கு உட்படுத்த நம்மளுடைய மனசு, நம்மளுடைய காரியங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. அப்போது ஆண்டவர் தன்னுடைய ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷனை, வெளிப்பாட்டின் ஆவியை நம்ம மேலே ஊற்ற வேண்டும். அந்த வெளிப்பாட்டின் ஆவி வரும்பொழுது தான் நம்மால் நின்று நிதானிச்சு எது உண்மை எது போய் எதுக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியுங்கிறது நமக்கு தெரியும். லெட்ஸ் ப்ரே ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன் டு கம் அப்பான் அஸ். ஆண்டவரே, இந்த டிசிப்ளினிங் ப்ராசஸில் எனக்கு வெளிப்பாட்டின் ஆவியை நீங்கள் தாங்க தகப்பனே. தேவனாகி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம், எங்களுக்கு வெளிப்பாட்டின் ஆவியை தாங்க. அந்த நாலேஜ், அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அந்த சிக்ஷை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அந்த சிக்ஷை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த சிக்ஷை எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் அது எங்களுக்கு லைஃப் லாங்குக்கு, நாங்கள் இன்னும் நீண்ட நாள் வாழறதுக்கு அந்த சிக்ஷை எங்களுக்கு உதவி செய்யுமே. அந்த அப்ரோச்சில் அந்த சிக்ஷையை நாங்கள் பார்த்து அந்த சிக்ஷையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள
எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதே போல் பினகாசுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு லெசனை அந்த பினகாஸ் செய்து, இவ்வளோ பெரிய ஆக்ஷன் அவர் செய்து ஒரு பெரிய லெசனை நம்ம எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுத்து விட்டார். ஆண்டவருக்காக நம்ம போல்டாக நிற்க போகிறோம். நம்முடைய கருத்தில் வேதாகமத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம். திஸ் இஸ் த ஸ்வார்ட். இதுதான் ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக்கொள்ள போகிறோம். Don't compromise with the world. This will lead you. ஆண்டவருடைய இந்த வேதாகம், ஆண்டவருடைய இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை உன்னை கடைசி வரைக்கும் உன்னை நடத்தும். பினகாஸ் கையில் எடுத்தது ஒரு ஈட்டியை அவர் கையில் எடுத்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கிறது ஆண்டவருடைய வேதாகமத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன நீங்கள் நடத்துங்க. பக்தி வைராக்கியம் உள்ள இருதயம் எனக்குள்ள வரட்டும். பக்தி வைராக்கியத்தோடு என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்காக வாழ தேவனாகிய கர்த்தர் எனக்கு நீர் உதவி செய்வீரார். நான் எடுக்கிற இந்த முயற்சி எனக்கும் என்னுடைய பின்வருகிற சந்ததிக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சத்தியத்தை எனக்கு நீங்கள் இன்றைக்கு போதித்ததற்காக, இந்த நேரத்தை எனக்கு நீங்கள் கொடு, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். May the God bless you.